Daily. Taste the Daily. பெங்களூர்லேருந்து வருது. பார்த்தீங்கன்னா நுரை பொங்கிக்கிட்டு ரொம்ப இதாக இருக்குது. ஃபுல்லாக வந்தால் இதுக்கு விவசாயத்துக்கு பயன்படாது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் நேரடியாக தென்மனை ஆற்றில் திறந்துவிடப்படுவதாக குற்றச்சாட்டும் விவசாயிகள் இதனால் கெலவரப்பள்ளி அணை நீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். அணையில் இருந்து வெளியேறும் நீரில் மலை போல் நுரை பொங்கி எழுகிறது. கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவசாயிகளின் குற்றச்சாட்டுகள் என்ன, விவரங்கள்? சுபா வணக்கம். தற்போது நாம் கர்நாடக மாநிலத்தின் எல்லையில் இருக்கின்றோம். கெலவரப்பள்ளி அணை, அந்த அணையினுடைய அந்த அருகிலே தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். அதிகமான கண்ணெரிச்சல் கூட ஏற்படுகின்றது. நீண்ட நேரம் இந்த இடத்தில் நிற்க முடியாத சூழல். நுரை பொங்கி இந்த இடம் முழுவதுமே ஒரு வெண்போர்வை, வெள்ளை நிறத்தில் ஒரு போர்வை போர்த்தியது போல இந்த இடம் மொத்தம் மாறி இருக்கின்றது. காற்றில் நுரைகள் அடித்து கொண்டு சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பளவு வரை பறந்து செல்லக்கூடிய அந்த காட்சியையும் இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. பெங்களூருவிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகளை அப்படியே தமிழ்நாட்டிற்கு அவர்கள் அனுப்பி வைப்பதாக குற்றச்சாட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கிறார்கள். வீடுகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் மற்றும் பெங்களூரு பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுநீர் ஆகிய இரண்டையும் சுத்திகரிக்காமல் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடக்கூடிய காரணத்தால் அந்த தென்பெண்ணை இங்கே வந்து அது இந்த கெலவரப்பள்ளி அணையிலே அது மொத்தமாக மேலிருந்து கீழே விழுகிறது. நாம் பார்க்கிறோம், அந்த ஷட்டரிலே தண்ணி கீழே விழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மேலிருந்து கீழே சுமார் 10 அடி தூரத்திற்கு அது மேலிருந்து கீழே விழக்கூடிய காரணத்தால் நுரை பொங்கி அந்த அமிலங்கள் உள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல்கள் அனைத்துமே ப்ராசஸ் ஆகாமல் வரக்கூடிய காரணத்தால் அது நுரை பொங்கி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. மற்ற கடந்த சில ஆண்டுகளாக இந்த நிலை நீடித்து வருவதாக சொல்லப்பட்டாலும் இந்த ஆண்டு கூடுதலாக நுரை பொங்குவதாக இப்பகுதி மக்களும் விவசாயிகளும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த தண்ணீரை நாங்கள் எப்படி பயன்படுத்த முடியும்? இது நிலத்தடி நீராக மாறினால் இது எப்படி நாங்கள் குடித்து உயிர் வாழ முடியும்? இது நஞ்சாகத்தானே இருக்கும். இது நதி நீரா அல்லது நஞ்சா என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த ஆசிட் தண்ணியை, அமில தண்ணியை கொண்டு போய் விவசாயத்திற்கு பயன்படுத்தினால் விதைகள் எப்படி முளைத்து வரும்? முளைத்த பயிர் எப்படி கதிராக மாறும்? அது விஷத்தன்மை கொண்ட, அமிலத்தன்மை கொண்டதாகத்தானே இருக்கும் என்று விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். இப்பகுதி மக்களும் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஒரு காவிரி தென்பெண்ணை பாலாறு என்று பாரதியாரே தன்னுடைய பாடலை குறிப்பிட்டிருப்பார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மிக மிக முக்கியமான நீர் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதான் இந்த தென்பெண்ணை ஆறு. அப்படிப்பட்ட தென்பெண்ணை ஆறு கர்நாடக மாநிலத்தில் பிறந்து அங்கிருந்து தவழ்ந்துதான் பல்வேறு மாவட்டங்களை கடந்து வங்காள விரிகுடாவில் வந்து சேர்கின்றது. ஆனால் அது தமிழ்நாட்டை எட்டும் போதே இப்படி நச்சுத்தன்மை மிக்க, சென்னையில் எப்படி கூவம் நதி இருக்கின்றதோ அதைவிட மோசமான ஒரு நதியாக இந்த நதியை மாற்றுவதற்கான அந்த விஷயமாகத்தான் இதை பார்க்க முடியும் என்று இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதில் என்ன தவறு நடைபெறுகிறது என்று சொன்னால், பெங்களூரு நகரம் மிக நெருக்கமான வீடுகளை கொண்ட நகரம் என்பது நமக்கு தெரியும். இந்த பகுதியில் ஏராளமான தொழிற்சாலைகளும் கூட இருக்கின்றன. அவற்றிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் இது போன்ற மழைக்காலங்களை பயன்படுத்தி சுத்திகரிக்காமல் அப்படியே திறந்து விட்டு விடுவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த தண்ணீரை முறைப்படி சுத்திகரிப்பு செய்துதான் அவர்கள் இந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். ஆனால் அது போன்று வெளியேற்றாமல் இந்த தண்ணீரை அப்படி திறந்து விடக்கூடிய காரணத்தால் ஏற்படக்கூடிய அந்த பேராபத்தையும் அந்த பெருங்கவலையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பல அடி உயரத்திற்கு அந்த அலைகள், நுரைகள் பொங்கி மேலெழும்புவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய அந்த கரை முழுவதுமே ஏதோ பஞ்சு பொதிகள் சுமந்து வருவது போல இந்த நுரைகள் வருவதை பார்க்க முடிகின்றது. நல்ல நீரில் ஒருபோதும் இதுபோன்று நுரைகள் பொங்காது. நமக்கு தெரியும், நச்சுத்தன்மை மிக்க, அமிலத்தன்மை கொண்ட நீரில் மட்டும்தான் இது போன்று நுரை பொங்கும். அந்த சோப்பு துணி துவைக்கும் போது எப்படி நுரை பொங்குமோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக நுரை பொங்கி வருவதை இந்த பகுதியில் பார்க்க முடிகின்றது. விவசாயிகள் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். காரணம், இந்த அமிலத்தன்மை கொண்ட தண்ணீர் தங்களுடைய நிலத்தில் பட்டால் நிலத்தடி
நீரும் மாசாகும், நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதைகளும் நஞ்சாகக்கூடிய சூழல் ஏற்படும் என்று அவர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். இந்த நதியை நம்பி ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிரிடப்படுகிறது. இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் 8000 ஏக்கர் நன்சையும் 2000 ஏக்கர் புன்சையும் இந்த பகுதியில் பயிரிடப்படுகின்றது. நெல், கம்பு, சோளம், தென்னை என்று ஏராளமான பயிர்கள் இந்த பகுதியில் பயிரிடப்படும் நிலையில் தென்பெண்ணை ஆறு தான் மிக முக்கியமான நீராதாரமாக திகழ்ந்து வருகின்றது. இந்த பகுதியில் மீன் கூட வளருவதில்லை என்று பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். வழக்கமாக நமக்கு தெரியும், டேம் பக்கத்தில் போனால் மீன் கிடைக்கும், சுவையான மீனை பிடித்து வந்து உண்பார்கள். ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் தூண்டில் போட்டாலோ வலை போட்டாலோ மீன் கிடைக்காது என்பதுதான் இப்பகுதியினுடைய உண்மையான நிலையாக இருக்கின்றது. இதனை தடுக்க தமிழக அரசு கர்நாடக மாநில அரசுடன் பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே தேசிய பசுமை தீர்ப்பாயம் வரை இந்த விவகாரம் சென்றாலும் கூட எங்களுக்கு இன்னும் உரிய தீர்வு கிடைக்கப்பெறவில்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதற்கு நிரந்தர தீர்வு என்பது பெங்களூருவிலிருந்து தண்ணீர் வருவதை தடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த தண்ணீர் இங்கே வர வேண்டும், அங்கேயே தேக்கி வைக்க முடியாது. இங்கே பல மாவட்டங்களுக்கு கடந்து சென்றால்தான் நம்முடைய விவசாயத்துக்கும் குடிதண்ணீருக்கும் பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த தண்ணீரை சுத்திகரித்து ட்ரீட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில் கூட பல இடங்களில் இது போன்ற ட்ரீட் பண்ற பிளான்ட் இருக்கின்றது. அதுபோல பெங்களூருவினுடைய இந்த கடைமடை பகுதிகள், அதாவது இந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் பல இடங்களில் இது போன்று ட்ரீட்மெண்ட், இந்த தண்ணீரை சுத்திகரிப்பதற்கான ஆலைகள் ஏற்படுத்தி அந்த தண்ணீரை சுத்திகரித்து நன்னீராகத்தான் வெளியேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். தமிழக அரசு ஏற்கனவே 3வது உலகப் போர் தண்ணீருக்காக தான் வரும் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே தண்ணீர் என்பது மிக 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 முக்கியமானது. அதனுடைய தேவையை உணர்ந்து தமிழக துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இதற்கான முக்கியத்துவத்தை உணர வேண்டும், எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். பாருங்கள், நீங்கள் திரையிலேயே பார்க்கலாம் எப்படி நுரை பொங்கி மேலெழுகின்றது. இந்த பகுதி முழுவதும் அதுபோலத்தான். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேயே நுரையெல்லாம் பொங்கி மேலே விழுந்து சட்டைகள் அழுக்காகி இருக்கக்கூடிய அந்த காட்சியும் பார்க்கின்றோம். முழுவதும் தொட்டு பார்க்கும்போது ரசாயனத்தினுடைய அந்த துகள்கள் இருக்கின்றது, நெடி தாங்க முடியாத அளவிற்கு இருக்கின்றது. அதிகமான நச்சுத்தன்மை கொண்டதாகவும் தொடர்ந்து இந்த இடத்தில் நெடி அதிகமாக வீசக்கூடிய நிலையும் இருக்கின்றது. தமிழக அரசு அதிகாரிகள் இங்கே கர்நாடக மாநில அதிகாரிகளுடன் பேசி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் தான் கர்நாடக மாநிலத்திலிருந்து பெங்களூருவிலிருந்து தண்ணீர் தமிழக எல்லையை தொட வேண்டும். அதற்கு ஏற்பாடு செய்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்பது இப்பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.